அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துராஜா கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் சார் ஏடி விக்டர் சார் அவர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சாருக்கு பக்கபலமாக இந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கும் விஜயா மேடம் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் ஏடி ரூபன் சார் அவர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2012 இந்த ஸ்கூலில் 9th 10th படித்தேன். 9th 10th படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படித்தது ஃபுல்லாமே தமிழ் மீடியம் தான். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரி சொந்த பந்தத்தில் இருக்கிற பூரா நல்ல கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க, பசங்க பூரா நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, பையனையும் ஒரு எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்டான்னா ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, பையனை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ப்போம். அப்போ நம்ம கல்வி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டாக இருந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டாகவும் இருந்துக்கிட்டே இருக்க ஸ்கூல் நம்ம கிறிஸ்துராஜா ஸ்கூல்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை காரில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு சாயங்காலம் நேரம் நம்ம ஸ்கூலுக்கு வராரு எங்கள் அப்பா. அப்போல்லாம் சார் காரிடாரில் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், வாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போடணும். அப்படிங்களா, எந்த கிளாஸ்க்கு போடணும் அப்படின்னோடனே 10th போடணும். ஐயோ இல்லை, நாங்கள் ஆல்ரெடி சிலபஸ்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு, அதனால் 10th அட்மிஷன் இப்போதைக்கு பண்ணால் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு பையனுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை, பையனுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு எங்கள் அப்பா ரொம்ப ப்ரெஷரை போடுறாரு. இல்லை சார், அதெல்லாம் படிச்சிருவான் என் மையன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி, இதுக்கு முன்னாடி எங்கேப்பா படிச்சு அப்படின்னோடனே ஆர்சி ஃபாத்திமா மிடில் ஸ்கூல் அப்படின்னோடனே சார் நெஞ்சில் கை வச்சுறாரு. என்னங்க, தமிழ் மீடியத்தில் படித்த பையனை கூட்டியாந்து நீங்கள் அதுவும் 10th கொண்டு நீங்கள் இங்கே சேர்க்குறீங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே திரும்பவும் சார் என்ன பண்ணார், நீங்கள் நாளைக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கங்க, ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைப்போம், அதை எழுதுங்க, எழுதி நல்ல மார்க் வாங்கினா உங்களை இந்த பையனை சேர்த்துக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சார் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் எனக்கு முழுக்க தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறுறதுக்கு விருப்பமே இல்லை. சார் இல்லைப்பா சரியாக வராது, நீங்கள் வேறு ஸ்கூலில் தமிழ் மீடியத்திலே கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதற்கு மாறா சார் என்ன சொல்கிறான்னா, ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த பையன் இந்த அளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அட்மிஷன் போட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. 5 சப்ஜெக்டு மார்க்கையும் மொத்தமாக கூட்டினாலும் 150 வராது. நான் என்னென்னா, என் மைண்ட் செட் என்னென்னா, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையனை போய் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றிட்டாங்கிறது இது என்னுடைய மைண்டுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நான் இதே மைண்டில் இதே ஓடிக்கிட்டே இருக்குங்கும்போது நமக்கு எதுவுமே யார் சொல்கிறதுமே எதுவும் மண்டையில் ஏறாது, யார் சொல்கிறது எதுவுமே கேட்காது. நான் நான் நல்லா படிக்கிற பையன்ப்பா, என்னையை கொண்டு நீங்கள் சேர்த்து விட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியே நான் மென்டாலிட்டியில் இருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி பார்க்குறாங்க, அப்பா சொல்லி பார்க்குறாங்க, யார் சொல்லி பார்க்குறாங்க எதுவுமே எனக்கு தெரியலை. ஒரு நாள் பப்ளிக் எக்ஸாம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. பாஸ் பண்ணிடுவானா இவன், பாஸ் பண்ணிடுவானா, பாஸ் பண்ணுறதுக்காவது இது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. 10வதுக்கு அங்காளி பங்காளி சொந்தக்காரன் பூரா நான் தமிழ் மீடியத்தில் நல்லா படிக்கையில் அவன் சொல்கிறான், இவர் தமிழ் மீடியத்தில் படிக்கையில் 7ஆம் கிளாஸில் என்ன மார்க் வாங்கினார், 6ஆம் கிளாஸில் என்ன மார்க் வாங்கினார் அப்படின்னு கேட்பாங்களா, 10ஆம் கிளாஸில் என்ன மார்க் வாங்கினான்னு தானே சொந்தக்காரன் ஃபோன் பண்ணி கேட்பேன். பார்ப்போம், இசையருள் சாரின்னு 10ஆம் கிளாஸில் அவன் கூட மார்க் வாங்குறானா, நான் கூட மார்க் வாங்குறானான்னு ஒரு சொந்தக்காரர் மத்தியில் ஒரு பேச்சு. இது எங்கள் அப்பா காதுக்கு வருது. அவருக்கு மான பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை, இப்படியே போயிட்டுருக்கு. யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எதாக இருந்தாலும் சந்திப்போம் அப்படின்னு.
அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணுறா, இவன் வச்சுக்கிட்டு இருந்தால் தேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயங்காலம் நேரம் எங்கள் அம்மா என்ன பண்ணுறா, வண்டியை எடுக்க சொல்லி சார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் வீட்டுக்குள்ளே போகிறோம். ரூபன் சார் வந்து பைக்கு ஒரு சிவப்பு கலர் பல்சர் வச்சுருப்பார் சார் பைக் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. எங்கள் அம்மா அப்படியே போய் மறிச்சிட்டாங்க. சார் இவனை வச்சுட்டு என்ன சார் பண்ணுறது, ஆடு மாடு எதுவும் வாங்கி கொடுக்கவா, இவன் இந்த மாதிரி ஒன்றுமே தேர மாட்டேங்கிறானே சார் அப்படின்னு சொல்லி பேசையில், அன்னைக்கு வந்து சார் வந்து என்கிட்ட ஒரு பைக்கை ஸ்டாண்டும் போடலை, கிளம்பியும் போகல, பைக்கை பிடிச்சிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் சார் என்கிட்ட அந்த வீட்டு சைடில். இந்த மாதிரி நீ வந்து நல்லா படிக்கிற பையன்தான் சார், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நான் தமிழ் மீடியத்தில் என்னை விட்டுருந்தா நான் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன், ஆனால் வந்து என்னை அப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டுட்டாங்க, அதனால் நான் வாங்க முடியல அப்படின்னோடனே அப்போ சார் சொன்னாங்க, நீ இதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பாரு, நீ காலத்துக்கும் சொல்லலாம், இன்றைக்கி வந்து எல்லோரும் உன்னை வந்து உதாசீனப்படுத்தி பேசுகிறாங்க, இவன் வந்து இவ்வளோ நாள் நல்லா படித்து என்ன பிரயோஜனம், 10ஆம் கிளாஸில் என்ன மார்க் வாங்கினா, 10th என்ன மார்க் வாங்கினா அப்படிங்கிறத வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ இதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பாரு அப்படின்னு சார் அன்னைக்கு வந்து சொன்னது வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், சரி எதுக்கு இதை வந்து நம்ம அடமெண்ட்டாக நம்ம பிடிச்சிக்கலாம், இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சார் வந்து சொன்ன அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய, அந்த 1 வருஷம் 2 வருஷம் யார் சொன்னதுமே காதில் விழுகலை. 10ஆவதுக்கு நிறையா பேர் வந்து என்னை ஏற்றி தான் விட்டு போனாங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் கொண்டு போய் மீடியத்தை மாற்றி விட்டு அவனுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சார் அன்னைக்கு சொன்னதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி விக்டர் சார் வந்து பல விஷயத்தில் வந்து எங்களை வந்து நல்லா கோச்சிங் பண்ணி ஒரு மோட்டிவேஷ்னலாக கொண்டு போவார் சார். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பு, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுப்பு, அந்த மாதிரி சார் வந்து எப்பயுமே இருப்பார். இருந்துட்டு 10th வந்து 432 மார்க் வாங்கினேன். அவுட் ஆஃப் 500க்கு 432 மார்க் வாங்கினேன். பார்த்தா தான் நான் வண்டி எடுத்துகிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகிறேன். போய் அவன்கிட்ட போய் என்னென்னு கேட்குறது, நீ என்னடா மார்க் வாங்கினேன்னு. அவன் நல்லா படிப்பான். பார்த்தா அவன் நான் 405 அப்படின்னோடனே எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் கொள்ளலை. டக்குன்னு போய் காசை புரட்டி இதை பண்ணி எனக்கு இசைன்னு ஒரு செயினை வாங்கி போட்டார். இது பண்ணார். சொந்தக்காரங்க பூரா ஃபோன் பண்ணி எவன்லாம் வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னவன் பூரா, பரவாயில்லையப்பா 432 மார்க் வாங்கியிருக்கானேப்பா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு 10th வந்து 432 மார்க் வாங்கியிருக்கானே, அதை வச்சு நான் படிப்பில் வந்து 50% ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். இங்கே சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் பேசணும். நான் அப்போலாம் நினைப்பேன் இது என்ன இப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த இங்கிலீஷில் பேசுனதை வச்சு நான் ஒரு காலேஜ் படிக்கையில் கேம்பஸ் இன்டர்வியூவில் அந்த இங்கிலீஷ் நாலேஜில் பேசுனதுக்காக ஒரு வேலை கிடச்சிச்சு. அங்கேயும் போய் இந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் புதுசாக அப்பாயின்மெண்ட்டு பண்ணி வரவங்களுக்கு வந்து 7 நாள் ட்ரைனிங்கில் வந்து என்னை ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரில் ட்ரைனராக போடுறாங்க. பிராமின் கம்பெனி, டிவிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இங்கே இருப்பா, உனக்கு கன்ஃபர்மேஷன் ஜாப் போட்டு தரோம், நீ இங்கே இருந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி உடனே நல்லா இதாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தாரில் போயிட்டு பிஎம்டபிள்யூவில் ஒர்க் பண்ணேன் 2 வருஷம். அங்கேயும் இதே இங்கிலீஷ் நாலேஜ் தான் இது பண்ணுச்சு. ஸோ இதிலேருந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், அதே 50% ரிமைனிங் 50%ல் பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து என்ன, அவங்களுடைய தரப்பில் இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. மற்றபடி குழந்தைகளின் கல்வி கோயில் கிறிஸ்துராஜா அப்படிங்கிறதுல நீங்கள் பிள்ளைகளை விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. உங்களை விட வந்து 1 மடங்கில் 2 மடங்கில் 100 மடங்கு கன்சர்ன் வச்சுருக்கிறவர் விக்டர் சார். ஆமாம், அதே மாதிரி புலிக்கு பிறந்தது பூனையா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ரூபன் சாரும் உங்கள் குழந்தைகளை நல்லா வழியில் கொண்டு போவாங்க. ஸோ குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள வந்து நீ படிக்கலை, நீ வந்து நல்லா மார்க் வாங்கலைன்னா உன்னை வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறத இதை விட்டுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி, இது பண்ணினா இது கிடைக்கும்ப்பா, இது செஞ்சினா அதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் வந்து நாங்களாம் ஒன்றுமே கிடையாது, இதை விட பல மடங்கு நிறையா விஷயத்தில் வந்து சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சார் மற்றும் நிர்வாகத்திற்கு நன்றியை விரிவிடைபெறுகிறேன். நன்றி.
our school alumnus to the stage to share some words of wisdom and inspire our young graduates. என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட செரிமனி இங்கே. ஸோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்க பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸ் யூசேஜ் அதை பற்றி பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக அவங்க வந்து டீச்சர்ஸ் அதை சொல்லி கொடுத்து சூப்பராக பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களே காணோம். ஓகே, ஓ சரி 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 ஓகே சரி. இங்கே இருந்த குழந்தைங்களுக்கு மட்டும் நான் ஒன்று கேட்குறேன். காலையில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? 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 இல்லை வெறும் பாலும் பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு வந்தீங்களா? காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, சாப்பிடாதவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. சாப்பிடாதவங்க கை தூக்குங்க. சரி, ஓகே. உங்களுக்கே தெரியலையா சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு? சரி, யாரெல்லாம் ஃபோன் பார்க்குறது வீட்டில் யார் ஃபோன் பார்க்குறது? சும்மா உண்மை சொல்லுங்க. ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக சந்தோஷம். ஓகே, இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போது ஃபோன் வந்து நீங்கள் கொடுக்காமே வளர்த்துட்டீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப வெல் அண்ட் குட். அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் குழந்தைக்கு இதுவரை ஃபோனே கொடுத்ததில்ல, ஸ்க்ரீன் டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே கிடையாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். யாருமே இல்லையா? எல்லாருமே ஃபோன் கொடுத்து தான் வளர்க்குறீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் இப்போ கொடுக்கும்போது அது உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து பெருசாக தெரியாது. ஆனால் போக போக குழந்தைய வந்து ஃபிசிக்கலாகவும் இன்ஆக்டிவ் ஆக்கிரும், மென்டலாகவும் இன்ஆக்டிவ் ஆக்கிரும். அவங்க ஒரு இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. ஸோ இந்த ஃபோன் யூசேஜை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் குழந்தைங்க முன்னாடி ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி உட்காந்து ஃபோன் பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. ஃபோனை வந்து இந்த ரீல்ஸ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்குது, அது வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு வந்து அதோட எண்ணம் வந்து வராமல் இருக்கும். நீங்கள் உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபோன் கேட்க தான் செய்வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்னென்னா, லேசினஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் இருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை வேலை நிறையா இருக்குது அதை பார்க்கணும், குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோனை போய் பாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் லன்ச் வந்து அவங்க இங்கே வந்து சாப்பிட்ருவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ காலையிலையும் நைட்டும் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஃபோன் பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பாடு கொடுக்குறத ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒன் டைமாவது வீட்டில் ஃபோன் இல்லாமல் சாப்பாடு கொடுக்க வச்சு பழக்குங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது உங்களுக்கு அது அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்ய 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 ஒரு விஷயத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்க கிட்ட. சும்மா வந்து ஒரு தடவை சொல்கிறனால, ஒரு தடவை சொல்லி அவன் கேட்கல மேடம் அதனால நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கிடையாது. இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரமாக இன்சிஸ்ட் பண்ணுங்கள். 15 நாள் ஆகுதா, 1 மாதம் ஆகுதா, 2 மாதம் ஆகுதா, இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அது வந்து அவங்களுக்கு மண்டையில் ஏற 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 தான் அவங்க ஒரு நாள் வந்து அது கேட்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மாவும் அப்பாவும் ஒரே விஷயத்த பிள்ளைக்கு இன்சிஸ்ட் பண்ணணும். சும்மா நீங்கள் அம்மா ஒரு மாதிரி வந்து பிள்ளைய வழி நடத்துறது, அப்பா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பானா 2 பேரும் கண்டிப்பாக இருங்க. இல்லை ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கணுன்னா 2 பேரும் அதே விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஃபோன் வந்து இப்போ அம்மாவும் வச்சுருக்கீங்க, அப்பாவும் வச்சுருக்கீங்க, வீட்டில் பாட்டியும் வச்சுருக்காங்க, தாத்தாவும் வச்சுருக்காங்க, எல்லார் ஃபோனையும் அந்த குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்க ஃபோன் மட்டும் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட ஃபோன் மட்டும், அவங்க எல்லாரோட ஃபோனையும் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நீங்கள் சொல்கிற நோவில் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க அதுக்கேற்றாப்புல அவங்க மாறுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? அதாவது இந்த ஃபோன் யூசேஜ் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனை அவங்க நோண்டிகிட்டே இருக்காமல் என்ன பண்ணலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள விளாட விடுங்க.
அது யாருமே பண்ணுறது கிடையாது. சும்மா வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸை வாங்கி போட்டு விளாட சொல்கிறது பேர் விளாட்டு கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுது, அவங்க மண்ணில் விளாடணும்னு சொல்கிறாங்களா, விளாட விடுங்க. ஏன் விட மாட்டீங்க எல்லாரும்? விளாட விடுங்க. மண்ணில்னா விளாண்டாதான் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியே நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் மண்ணுக்கே விடலை, என் குழந்தைய வந்து நான் பொத்தி பொத்தி வளர்க்குறேன், அடிக்கடி சளி பிடிக்குது மேடம் அப்படின்னா இம்யூனிட்டி ப்ரொடியூஸே ஆகாது உடம்புல. சளி பிடிக்க விடுங்க. அந்த சளி அதுவாகவே தானாகவே ஒரு வாரத்தில் போயிடும். சப்போஸ் போகலைன்னா நீங்கள் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணலாம். நான் வந்து என் குழந்தைங்களுக்கு நான் செய்கிறனால சொல்கிறேன், ஹோமியோபதி வந்து குழந்தைங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஹோமியோபதி டாக்டராக இருக்கிறதுனால மட்டும் சொல்லலை. ஹோமியோபதி குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே பாடியில் இம்யூனிட்டியை தூண்டும். சப்போஸ் வந்து ஃபோன் கொடுக்க மாட்டேன்னு என் குழந்தை வந்து அழுகுது, அதனால அவனுக்கு சளி பிடிச்சிருது, அதனால நான் ஃபோனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு. ஸோ அவங்களுக்கு அப்படி எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா வாங்க, என்கிட்ட வாங்க, நான் மருந்து தரேன், அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஃபோன் கொடுக்கல, நான் அழுகுது அப்படின்னா உடனே மாத்திரையை கொடுத்துருங்க, சளியே பிடிக்காது. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து குழந்தைக்கு பிடிச்சதை விளாட விடுங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு இப்போது 5 years வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். 5 வயசு முடிஞ்சிடும், அப்படி தானே? 5 வயசு முடிஞ்சிடும், முடிய போகுது. ஓகே, அப்படின்னா நீங்கள் அவங்களாவே குளிக்க சொல்லலாம். அவங்களாவே குளிக்க வச்சு பழக்குங்க. அதை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும். நீங்கள் அதுக்காக உள்ளே போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லலை. உங்கள் மேற்பார்வையிலேயே அவங்கள வந்து குளிக்க சொல்லுங்கள். அவங்க குளிக்க சொல்லுங்கள். அவங்க வந்து எப்படி குளிக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க குளிக்க விடுங்க. உடனே வந்து இப்போ குழந்தைய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ ஒரு சேட்டை பண்ணுறாங்கன்னா, இதை பண்ணாத, அதை பண்ணாத அப்படின்னு கிரிட்டிசைஸ் உடனே பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் விடுங்க, போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க, இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. நீங்கள் அதை இன்சிஸ்ட் பண்ண 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 தான் குழந்தைக்கு வந்து புரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்சர்ன் என்னென்னா, இந்த வயசில் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது மேடம் அப்படின்னு தான் வர்றாங்க எல்லாருமே. அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் அது காய்ச்சல் வந்துடுது, மந்த்லி ஒன்ஸ் அது சளி பிடிக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நான் சில ஃபுட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி நேச்சுரலாக வந்து இன்டியூஸ் ஆகும் பாடியில். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜிங்க் அப்படிங்கிற கண்டென்ட் ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா, நண்டும் இறாலும் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். நண்டு இல்லைன்னா இறால் ஏதாச்சும் ஒன்று வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மீன் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நண்டு இறாலை கம்பேர் பண்ணும்போது மீனில் கொஞ்சம் ஜிங்க் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி என்னென்ன கொடுக்கணும்னு சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே கேஷ்யூஸ் இருக்குல்ல, முந்திரி, பம்கின் சீட்ஸு, கருப்பு எள்ளு, இதை மூணையும் வந்து நீங்கள் அரைச்சோ இல்லை எப்படியோ உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட உருண்டை பிடிச்சி அதில் ஜாகரி கலந்து கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. மார்னிங் டெய்லி ஒவ்வொரு உருண்டை கொடுங்க எல்லா குழந்தைக்கும். டெய்லி மார்னிங் ஒவ்வொரு உருண்டை. டெய்லி ஆஃப்டர்நூன் சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு எக்கு கொடுக்கணும். அதாவது நீங்கள் கொடுக்குற ஃபுட்டோட சேர்த்து கொடுக்க சொல்கிறேன், இதை மட்டும் கொடுக்க சொல்லலை, கொடுக்குற ஃபுட்டோட சேர்த்து கொடுக்க சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் டெய்லி ஒவ்வொரு எக்கு கொடுக்கணும். ஈவினிங் அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு ஃப்ரூட், விட்டமின் சி ரிச் ஃப்ரூட், அதாவது கொய்யாப்பழம் இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸு, இல்லைனா நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்டாங்களான்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு. இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டக்கடலை, அவிச்ச கொண்டக்கடலை, இல்லைன்னா பாசிப்பயிறு, அதை வந்து நீங்கள் தாளித்து கூட கொடுக்கலாம். இல்லை கிட்னி பீன்ஸ், அந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க ஜென்ரல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், அதோட சேர்த்து அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதும் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் ஃபாலோ பண்ண சொல்லுது நண்டு இல்லைன்னா இறால். மற்றது இப்போ நான் சொல்லதுனால டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.